கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் எலக்ட்ரான் சிட்டி தொட்டமங்கலன்ற ஒரு ஏரியாவில் தான் இப்போ பத்ரகாளி அம்மன் சிலை செய்கிறதுக்காக வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டேர்கேஸ் இருந்தது. அது உள்ளே வந்து ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே. அது வெளியில் பார்க்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றனால அந்த இடத்துல ஒரு பத்ரகாளி அம்மன் சிலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பூஜை போட்டுச்சு. பூஜை போடுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்ல முறையாக பூஜை போட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங் எலிவேஷன் வேலை அப்படின்னா வந்தோம் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு முடிச்சிடலாம். அதாவது இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு பயபக்தியோட ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு வேலை செய்கிறோம் இல்லையா? அப்போ அதை வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அந்த வேலையுமே வந்து கம்பல்சரி எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நல்ல முறையாக வேலை நடக்கும். நம்ம பாட்டுக்கு வந்தோம் வேலையை ஆரம்பித்தோம் பார்த்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ப்ராப்பராக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து பத்ரகாளி அம்மன் சிலை வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமான சாமி வேறு. அதை வந்து கொஞ்சம் நல்ல முறையாக வேலை பார்த்தோம் அப்படின்னா தான் அது ப்ராப்பராக வேலை நடக்கும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் வேலைகள் செய்கிறது கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால தான் நம்ம நல்ல முறையாக பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ப்ராப்பராக செஞ்சு அவங்களுமே கோயிலுக்காரங்களுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே நமக்கு நல்ல முறையாக ப்ராப்பராக செஞ்சு விட்டாங்க. அதுவும் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் இந்த கரைச்சல் இல்லாமல் நல்ல முறையாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவத்தில் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் உள்ள காளியம்மன் கோயில் இருக்குது. ஆனால் யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் ஒரு சுப்பிரமணிய சாமி ஒன்று இருக்கார். வர்றவங்க பூராமே அந்த கோயிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் அந்த காளியம்மன் கோயில் வந்து வெளில தெரியாது. பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் வெளில தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு 21 அடி உயரத்தில் ஒரு காளியம்மன் சிலை ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி தான் இப்போ அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வேலை வந்து நம்ம செவத்திலே செய்கிறதுனால இப்போ தனிப்பட்ட முறையாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பில்லர்லாம் நிப்பாட்டி அதிலேயே ஸ்ட்ரென்த்லாம் பண்ணி நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ அந்த செவர்லேயே பண்ணுறதுனால நமக்கு செவரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அப்படின்றக்காக செவத்திலே ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சு கம்பி போட்டு அந்த கம்பியில் ஃபுல்லாக பேஸ்ட்லாம் அடித்து நல்லா பக்காவாக கிரிப்பெல்லாம் ஒன்றும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கம்பிலாம் போட்டு அடித்து கட்டிட்டு புறாமல் எல்லாமே 16 mm கம்பி தான் போட்டு நிப்பாட்டியிருக்கோம். அந்த கம்பியில் போட்டு நம்ம செவத்திலே கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு செலவு வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதில் பூராமே ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணி கம்பி எல்லாமே அடித்து பேஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்கோம். அதனால் கம்பி பிடிச்சி இழுத்தாலும் வராது. அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கம்பி எல்லாமே கல்லில் ஒட்டி இப்போ அந்த எப்படி வருது அப்படின்றத முன்னாடியே ஐடியா பண்ணி நம்ம இடுப்புக்கு மேலே வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கல் ஒட்டி முடிச்சாச்சு. அது கீழே வந்து இப்போ நம்ம கால் வைக்கிறதுக்கான வேலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா ஏற்கனவே எந்த ஸ்டெப்பில் கால் வருது அப்படின்னு நம்ம ஒரு அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக கம்பியெலாம் நிப்பாட்டி அந்த கம்பி ஃபுல்லாகவே நம்ம மறுபடியும் கல் ஒட்டணும். அப்படியே இப்போ அந்த கீழேருந்து நம்ம கல் ஒட்டி கொண்டு போயிட்டு இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால் மட்டுமே சுத்தமாக ஒரு 3/4 அடி பில்லருக்கு மேலே கணம் வரும். இப்போ அந்தளவுக்கு வருது அப்படின்னா நம்ம கல் ப்ராப்பராக ஒட்டி கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா குச்சி மாதிரி இருக்கும் கீழெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ தான் நம்ம கல் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறையா கல் அதில் ஒட்டணும். கல்லெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கொண்டு போனோம்னா நமக்கு தகுந்த மாதிரி வாட்டம்லாம் கரெக்டாக கொண்டு வர முடியும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டம் வந்து கீழே ஒரு அரக்கணை மிதித்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த அரக்கணமே வந்து சும்மா ரப்பாக தான் ஒட்டி வச்சுருக்கோம். இன்னும் அந்த அரக்கணில் நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம மேலேருந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அது கரெக்டாக அந்த கறவு மானதுக்காக நம்ம கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்போ இந்த கால்லாம் பார்த்திங்கன்னா குச்சி மாதிரியே இருக்கும். இதில் இன்னும் நம்ம நிறையா ஜல்லிலாம் ஒட்டி செங்கல்லாம் கட் பண்ணி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெப்பு கரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும். எல்லாமே இப்போ நம்ம வந்து கீழே கல் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து மறுபடியும் ஒரு 2 அதாவது ஒரு இந்த கல் ஒட்டுற வேலையே வந்து 3 ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு முழு செங்கல் வச்சு கட்டி கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் தான் வந்து சின்ன சின்ன ஜல்லியாக வெட்டி அந்த செங்கலுடைய முனியை மட்டும் தட்டி தட்டி எடுப்போம். சின்ன சின்ன பீஸாக எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு அவுட்லைன் வேணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஒட்டி கொண்டு வந்தோம்னா நம்ம பார்க்குறதுக்கும் அது பக்காவாக தெரியும். அப்படின்னா தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதில் களை ஃபுல்லாக அடித்து அந்த களை வேலையாக பக்காவாக கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம கல் ஒட்டும் போதே வந்து அதை ப்ராப்பராக பக்காவாக கொண்டு வந்துடணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல் ஒட்டும் போதே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தப்பு விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்டைல் அப்படியே டோட்டலாகவே மாறிடும். ஏன்னா இப்போ அந்த கல்லுக்காக நம்ம அடுத்தடுத்து கலவைகள் கொடுப்போம், கல் வைப்போம், அடுத்தடுத்து அப்படியே மாறிக்கிட்டே போயிடும். ஒன்று நம்ம பண்ணும்போதே கரெக்டாக இதுதான் அளவுன்றதை கணக்கு பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அதை உடைக்கணும். உடைச்சோம்னா அப்போ அதிரும். அப்போ அது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் நம்ம கல் ஒட்டும் போதே இந்த இடத்துல இந்த கல் வச்சா செட் ஆகுமா செட் ஆகாதான்னு பார்த்து பிளான் பண்ணி தான் நம்ம அதை வைக்கவே ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு வர முடியும். ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா அடுத்து கடைசி வரைக்கும் அந்த தப்பு வந்துக்கிட்டே இருக்கும். சரி பண்ண முடியாது.
இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக இப்போ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஒட்டுறதுக்கான வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வந்து நம்ம கலவையெல்லாம் பூசி அடுத்து ரஃபாக ஒரு டைம் கலவை பூசி அடித்து கொண்டு வந்துடும் அவுட்லைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு. அதுக்கு அடுத்து 3வது ஸ்டேஜ் தான் நம்ம நைஸ் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணுறது. அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும்.